ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏனிகிரஸ் தமிழ். திஸ் இஸ் மனோஜ்குமார். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மைனிங்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 மைனிங்கோட அப்டேட்டையும் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ 2 மைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ கேவிசி ப்ளஸ் சில அப்டேட், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் ஏர்ட்ராப் இருக்கு இல்லையா? இந்த கோட் ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளைம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ December 5th வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மைனிங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட் பே மைனிங் இருக்கு இல்லையா? ஸோ நோட் பே மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. அதாவது இதுதான் லாஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டிசம்பர் மந்த் தான் வந்து டிஜி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளே அப்படின்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். அதாவது December 1க்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து November 30, அதாவது நாளைக்கு தான் December 1. ஸோ அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து கனெக்ட் பண்ணுறதுல சில பக் இருக்குது மொபைலில் கனெக்ட் பண்ணும்பொழுது. ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெரினா ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் தெரியும், சரிங்களா? குவிஸெல்லாம் அட்டன் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலில் நான் ஸ்டார்டிங்கில் போட்டேன், நிறைய பேர் பார்த்து அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் யாரும் ஒழுங்காக ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படிங்கிறக்காக நான் வந்து போடுறதில்ல. பட் நான் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேவிசி 1 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேவிசி 2 மாதிரி ஒன்று கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா சத்தோசி அப்ளிகேஷனில் அக்கா அப்படிங்கிற ஒரு மைனிங் நம்ம பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வாலெட் வந்து சப்மிஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அது வந்து சப்மிட் பண்ணுறது, அதை பற்றின அப்டேட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வரக்கூடிய மைனிங் வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? நான் எல்லா வீடியோலையும் தான் சொல்கிறது. வரக்கூடிய மைனிங்கை ஃபஸ்ட்டு அப்படியே அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேக் ஒரு இல்லை, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. ஏன்னா ஏர்லி அலோகேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லா மைனிங்லேயுமே. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதை விட அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஓவர் வேலெட் எடுத்துக்கோங்களேன். ஸோ ஓவர் மைனிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேலெட் வந்து நான் வெயிட் லிஸ்ட்டை ஜாயின் பண்ணேன். ஸோ டாஸ்க்லாம் கம்ப்ளீட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். பட் வந்து என்னால் கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் இப்போ வந்து இன்ஆக்டிவாக இருந்துட்டேன். ஸோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணாதனால எனக்கு வந்து ஓவர் அலோகேஷன் ஒன்றுமே கிடையாது. என்ன தான் நான் இயர்லி யூஸராக ஜாயின் பண்ணியிருந்தாலும் நான் அப்டேட்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கான அலோகேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் அப்டேட் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒரு மைனிங்கை கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அந்த அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கம்ப்ளீட்டான ப்ராஃபிட் வந்து அதில் எடுக்க முடியும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ தான் டாப் குளோபல் ரேங்க்கில் ஃபஸ்ட் டைம் வந்தாலுமே நீங்கள் அப்டேட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா டோட்டலி வேஸ்ட்டு. நீங்கள் வந்து மைண்ட் பண்ண எல்லாமே டோட்டலி வேஸ்ட்டு. ஸோ அதனால் அப்டேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் எல்லா அப்டேட்டும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மைனிங்க்கு வரக்கூடிய எல்லா அப்டேட்டுமே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோட் பே மைனிங்கில் வந்து எப்படி வேலெட் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த நோட் பே மைனிங் வேலெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட பேண்டம் வேலெட் வந்து எக்ஸ்டென்ஷனாக வேணும். ஸோ அந்த பேண்டம் வேலெட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், நம்ம டெலிகிராம் சேனலையும் கொடுக்குறேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு வந்து கிவி ப்ரௌசரில் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அது மைசஸ் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் பக் இருக்குது. ஸோ அதனால் வந்து கிவி ப்ரௌசரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? ஆட் டு க்ரோம்னு சொல்லிட்டு காட்டும். இந்த ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்கன்னா ஓகே கேட்பாங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வேலெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லை ப்ரோ நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேண்டம் வேலெட் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் நியூ வேலெட் கொடுத்து உங்களுக்கு கீவேர்டு தருவாங்க. அந்த கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 12 கீவேர்டாக இருக்கலாம், அது 21 கீவேர்டாக இருக்கலாம், சரிங்களா? அதை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வேலெட். ஸோ என்கிட்ட வேலெட் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அ வேலெட் கொடுத்து நான் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு டேப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் கிவி ப்ரௌசரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட் பேவோட டேஷ்போர்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுற பேஜ் வரும். ஸோ உங்களோட யூசர் நேம் அல்லது இமெயிலை கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் கொடுத்துட்டு இந்த கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு ஆக்சஸ் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து சின்னதாகிடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் திரும்ப உங்களுக்கு காட்டும். வேலெட் கனெக்ஷன் இஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் டெஸ்க்டாப். அதாவது திரும்ப இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் அந்த லைட்டாக கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி இமெயில் நம்ம ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம சேனல் அப்டேட்லாம் கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அந்த கனெக்ட் யுவர் வேலெட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸோ திரும்ப உங்களுக்கு எப்படி காட்டணும்னா இந்த மாதிரி வேலெட் கனெக்ஷன் வந்து ஒன்லி அவைலபிள் ஃபார் டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் அந்த 3 டாட் பட்டனில் சைடில் அந்த கிவி ப்ரௌசர்லேயே இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆக்சசிபிலிட்டியை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல 100 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இந்த 100 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 50க்கு கொண்டு வந்துருவாங்க. ஓகேவா, ஸோ 50 அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வந்து 50க்கு கொண்டு வருவாங்க. ஸோ 50க்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏரோ பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க ஃபுல்லாக. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இப்படி ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த வேலெட் கனெக்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஏன்னா டெஸ்க்டாப் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மைன்யூட்டாக தெரியும். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி இமெயிலேருந்து வெரிஃபை பண்ணிவிட்டோம். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ணல அப்படின்னா ஸோ ஆப்ஷன் இருந்தால் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கனெக்ட் யுவர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, ஸோ சீசன் 0க்கான ஏர்ட்ராப் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. பட் சீசன் 1க்கு வந்து இன்னும் கால்குலேட்டிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, சீசன் 2 வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த இடத்துல கனெக்ட் யுவர் வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சொலானா வேலெட் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேண்டம் வேலெட் இருக்கு இல்லையா, உங்களோட பேண்டம் வேலெட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சொலானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த சொலானா அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரிசீவை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல வந்து காப்பி அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் காட்டும். அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா, ஸோ அந்த பேஜில் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ச்சா வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ திரும்ப இதே பேஜ் தான் திரும்ப அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லி கேப்ச்சா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, நம்ம வந்து ஒரு தடவை சப்மிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ நீங்கள் வந்து திரும்ப சப்மிட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் சப்மிட் பண்ணோன்னே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் வேலெட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலெட் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் கொடுத்த இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து இந்த கிவி பேஸ்லேயே திரும்ப கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா, இந்த இடத்துல ரிட்டர்ன் டு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெரிஃபைடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, அப்படி வந்து அது க்ரீன் கலரில் இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஏர்ட்ராப் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏர்ட்ராப் நீங்கள் வந்து ஃபுல்லாக எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரூஃப் ஆஃப் ஹியூமன் குட் அப்படிங்கிற ஒரு மெடல் நீங்கள் வந்து வச்சுருக்கணும். சரிங்களா, இந்த மெடல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். உங்களோட டிஸ்கார்டு ட்விட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ப்ரூஃப் ஆஃப் ஹியூமன் குட் அப்படிங்கிற மெடல் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். சரிங்களா, ஸோ அதை க்ளைம் பண்ணல அப்படின்னா ஸோ க்ளைம் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நீங்கள் ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மெரினா ப்ரோட்டோக்காலில் வந்துருக்கக்கூடிய அப்டேட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனுக்கு அப்டேட் கேட்குதான்னு பாருங்கள். ஸோ அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேஒய்சி அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட சோஷியல் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருப்போம். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பண்ணியிருப்போம். நான் அப்டேட்லாம் கொடுத்துருந்தேன். சரிங்களா, இப்போ வந்து சர்ஃபர் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 2 எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து சர்ஃபர் டிடெக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா BTSE அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்ச் வந்து சொல்கிறேன். சரிங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த BTSE அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இது. நான் வந்து அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த BTSE அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். எக்ஸ்சேஞ்சர் தான் அது. இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி லாகின் பண்ணுற பேஜ் தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம சைன் அப் தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ சைன் அப் அப்படிங்கிற மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இமெயிலை கொடுத்து லாகின் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அல்லது பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் இமெயிலை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயிலு ஒரு 8 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் வந்து ஆல்ரெடி வந்து என்ட்ரோ ஆகிருக்கும். சரிங்களா, இல்லை அப்படின்னா எனக்கு வேறு யூசர் நேம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இது மறக்காதீங்க. ஸோ ஹேவ் ரெஃபரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதான் இந்த ஏரோ லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு ரெஃபரல் கோடு கேட்டிருப்பாங்க. இந்த ரெஃபரல் கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம வந்து காப்பி பண்ணியிருந்தோம். எங்கே காப்பி பண்ணியிருந்தோம்னா அந்த மெரினா ப்ரோட்டோக்கால் அப்ளிகேஷனில் அவங்களோட ரெஃபரல் கோடு வந்து காப்பி பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெஃபரல் கோடு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஸோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ வந்து ஃபுல்லாக இதாகிடும். சரிங்களா? ஸோ சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் நமக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே யூஐடி, அதாவது யூஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும், அது வந்து பக்கத்துலேயே காப்பி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு கேவிசியில் வெரிஃபை பண்ண மாதிரி எதுவும் சொல்லலை. சரிங்களா? ஸோ வந்தால் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களோட மெரினா ப்ரோட்டோக்கால் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சப்போஸ் அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னாலும் ஸோ திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அதே பேஜ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஸ்சி அப்ளிகேஷனில் கொடுத்த அந்த இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட யூஐடி கேட்டிருப்பாங்க. அந்த யூஐடி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பிடிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த யூஐடி வந்து இந்த இதில் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்மிட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இது வந்து எப்போ வந்து நம்ம சிவில் டிடெக்ஷன் பீரியட் வந்து இது வந்து எப்போ வெரிஃபை பண்ணுவாங்கன்னா இது வந்து ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவிசி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெரினா ப்ரோட்டோக்கால் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சத்தோஷி குளோபல் அப்ளிகேஷன் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது மை வேலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மை வேலெட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இப்போதைக்கு கடைசியாக கொடுத்துருக்கிறது அக்கா அப்படிங்கிற அந்த டோக்கனுக்கான வேலெட் லிங்க் பண்ணுற அட்ரஸ்ஸு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ண நேரம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வேலட் வித்ட்ராவல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வித்ட்ராவல் அட்ரஸை கொடுக்கணும். இந்த அட்ரஸ் வந்து எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட மெட்டாமாஸ்கில் இருந்தோ அல்லது பிட்கெட் வேலெட்டில் இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு எத்திரியமோ பினான்ஸோ பிஎன்பியோட அட்ரஸோ ஏதோ கொடுக்கலாம். கொடுத்துட்டு அசட் பாஸ்வேர்டு இதுக்குன்னே நீங்கள் ஒன்று போட்டு வச்சுருப்பீங்க இந்த சத்தோஷி குளோபல் அப்ளிகேஷனுக்குனே. ஸோ அந்த அசட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அக்கா லிங்க் வேலட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வித்ட்ராவல் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்கா வித்ட்ராவல் அட்ரஸ் லிங்க் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமே உங்களுக்கு திரும்ப எப்படி தான் காட்டும் அப்படின்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து ஓகே தான். சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து வேலட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ஒட்டுமொத்தமாக நான் அந்த 3 மைனிங்கான அப்டேட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ளஸ் அந்த கோட் அப்படிங்கிற ஏர்ட்ராப்பை கிளைம் பண்ணுற அப்டேட்டே நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி நம்ம வந்து ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறது முக்கியம் கிடையாது, அதை விட முக்கியம் ஸோ நம்ம வரக்கூடிய அப்டேட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் தான். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் ஓவர் வேலெட்டை சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலெட்டுக்கான ப்ரைவேட் கீயை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மொபைல் டிவைஸில் வைக்கிறத விட ஒரு மொபைல் டிவைஸ்லேயும் வச்சுக்கிட்டாலும் ஓகே, ப்ளஸ் ஒரு நோட்டை எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நான் நிறைய வேலெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய வேலெட்டு, நிறைய ஏர்ட்ராப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா $100 $200 ஒருத்தான நிறைய கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ்லாம் க்ளைம் பண்ணி கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி பட் வேலெட்டு நான் சேவ் பண்ணாமல் விட்டதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. ரீசெண்டாக கூட சில ஏர்ட்ராப்லாம் போனது. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸோ எல்லாமே சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கிரிப்டோ யூசர்ஸுக்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட வேலெட்டு, எக்ஸ்சேஞ்சரோட பாஸ்வேர்டு, இமெயிலு, அது மட்டும் இல்லாமல் ஸோ அதோட ப்ரைவேட் கீஸு, பப்ளிக் சீட் ப்ரைஸு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஒரு கிரிப்டோ மைனரோட முக்கியமான வேலையே. சரிங்களா? அப்புறம் அப்டேட்டை ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய அப்டேட்னா கண்டிப்பாக நீ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மீண்டும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.